பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேலை ஒன்று 5 பெண்களின் உதவியோடு முடியப் போகிறது. இது உன் தாய் மீனாட்சியின் வாக்கு. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது மெய் என்பது உனக்கு தெரியாதா? இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம். யோசிக்காமல் நீ செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள்! உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே. உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி. அதை குறைத்துக்கொள். இந்த ஜென்மம்தான் மனித பிறவி. அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா? எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள். வாழும் காலம் சில காலம்தான். இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும்? இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்று நீ புரிந்து கொள். இன்று உன்னுடைய அன்னையாக நான் பேசவில்லை, உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நான் பேசுகிறேன். நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் உள்ளது. உன்னை உன் அன்னையான நான் தவிக்கவிட்டு எங்கே போவேன் சொல்? உன் வழிகள் என்ன, எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா என்று நீ கொஞ்சம் யோசித்துப்பார். நீ வளர்ந்து என் பிள்ளையாய் இருக்கலாம், ஆனால் தாயின் கருவறையின் அரவணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கிறாய். அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வர வேண்டும். அதனால்தான் எட்டி நின்று நான் வேடிக்கை பார்க்கிறேன். நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன். என்று நீச்சல் ஓரளவிற்கு உனக்கு தெரிந்துவிட்டது. இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் அன்னை செய்வார், என் அன்னை இருக்கிறார் என்று நீ இருப்பாய். நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள். அவர்கள் அப்படி இருப்பார் என்று உத்திரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும். அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்துகிறேன். இது உன் நல்லதற்காகத்தான். உன்னை உயிராய் நினைக்கும் உன் அன்னையான நான் எப்படி உன்னை விட்டு செல்வேன்? உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. இங்கு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு என் குழந்தையே. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. பதவியால், பணத்தால், மொழியால், ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே. உன்னுடைய நல்ல குணத்தால், நல்ல பண்பால் உன்னை உலகுக்கு காட்டு. ஆணவமின்றி நடந்து கொள். அறிவிழந்து செயல்படாதே. உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன். உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் என் குழந்தையே. என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். கவலையை விட்டு ஒளி. உறுதியோடு இரு. என் பக்தர்களை நான் துக்கப்பட விடுவது இல்லை. என் சன்னதியில் நீ கால் வைத்த அக்கணமே உன்னுடைய துன்பத்திற்கு முடிவேற்பட்டுவிடும். நீ தடங்கல்களின் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகொலியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆலயப்படிகளில் யார் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வியாதியையும் வலியையும் நான் நிர்மூலமாக்கி விடுவேன். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த அன்னை அன்போடு உன்னையும் பாதுகாப்பேன். என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் எப்போதும் நிர்கதியாக இருக்க விடமாட்டேன். ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். நீ சுகமாக வாழ்வாய். இங்கு நடப்பது எல்லாமே என்னுடைய விருப்பம். நீ வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன். ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். நீ கலங்காது இரு. சில வாயிற்கதவை நான் உனக்காக திறந்தேன். ஆனால் உன் மனம் அதை ஏற்கவில்லை. என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் என்பதையும், அதனால்தான் சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன். இப்போது அதை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன். தாமதமானாலும்
தப்பாமல் கிடைக்கும் என் குழந்தையே. பயப்படாதே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய். எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்கும். நீ பொறுமையாக இரு என் குழந்தையே. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். உன்னை உன் அன்னையான நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். உன்னால் கடவுளாக இன்றைக்கு நான் வணங்கப்படுகிறேன். நான் கடவுள் என்பதும் வாஸ்தவம்தான். ஆனால் அந்த நிலையை மக்களுக்கு உணர்த்துவதற்குள் நான் எவ்வளவு பாடுபட்டேன் என்பதை நினைத்துப் பார். ஒன்றை இழக்காமல் வேறு ஒன்றை பெற முடியாது என்பார்கள். நானும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. நீ எந்த ஒன்றையும் இழக்காமல் மேலும் மேலும் கொடுப்பதற்காகவே இன்றைக்கு உன்னிடம் இருப்பதை நான் எடுத்துக்கொண்டு ஒளித்து வைத்திருக்கின்றேன். இதை நன்றாக புரிந்து கொள் குழந்தையே. யாரேனும் ஒருவர் தன்னை என் குழந்தையாக பாவித்து என்னிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்துக்கொண்டு விட்டால் நான் அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே என் குழந்தையாக ஆக்கிக்கொள்வேன். அதாவது அவனுடைய பொறுப்புகள் யாவற்றையும் நானே ஏற்றுக்கொள்வேன். ஒருவன் காண்பது என்னை மட்டுமே. என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்து இருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை. என்னிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர். ஆனால் என்னிடம் சரணடைந்து எனது குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர்? மனித குலத்தில் உள்ள பெரும் குறை இது. சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் மதிப்பது இல்லை. தாம் குழந்தைகளுக்கு அமானுஷ்யமான அதிசயத்தக்க உதவி நான் அளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்கு பிறகும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது. உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் நீ வேண்டியதை அளிக்க தயாராக நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். என்னிடம் இந்த கணமே பூரண சரணாகதி அடைந்து பார். மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது. அவை என்னுடைய அருளால் என்னுடைய சக்தியால் செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் தாய் வீட்டு பரிசாக உனக்கு ஒன்றும் கிடைக்கப் போகிறது. என்னுடைய திருநாமம் என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும். உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத் தருவாக காம தேனுவாக இருக்கின்றேன். மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவா கரைதான். அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன், கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன். எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இருக்கிறாய். இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலமே. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை. கண்களில் கைப்பிடி மண் விழுந்ததைப் போல உறுத்தி கொண்டு இருந்தவை. இந்த காலங்கள் மாறிவிட்டன. இனி உனக்கு வருவது எல்லாம் வசந்த காலம். நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்தேன். இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உன்னோடு இருந்து உன்னை நான் காப்பாற்றினேன். நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன். உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்துவிட முடியாது. பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்துவிடப் போவது இல்லை. விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்து கொண்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு நீ அனுபவிக்கப் போகிறாய். உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேள். நான் உன்னோடு எங்கும் எப்பொழுதும் இருக்கின்றேன். நீ சிறிதும் கவலையில்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம்.
ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவள். நீ சிந்தும் கண்ணீர் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கின்றேன். என் அனுமதி இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது குழந்தையே. எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது. நான் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன். தர்மம் என்பது எண்ணம், சொல், செயல் எல்லாம் அறத்தின் வழி இருத்தல். அதாவது சரியான செயல்களை செய்வது, சரியான பாதையில் நடப்பது. விதித்தன செய்தலும் விலக்கியன தவிர்த்தலுமே தர்மமாகும். நமது உன்னத தர்மத்தின்படி வாழ்க்கையை நடத்துபவன் ஒருபோதும் தோல்வியை தழுவ மாட்டான். அவனுக்கு கடவுளின் அனுக்கிரகம் எப்போதும் இருக்கும். இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு. இருட்டும் வெளிச்சமும் பாதிக்கு பாதி என்று இரவும் பகலும் காட்டும் அனுபவ பாடத்தை கொஞ்சமாக நீ உணர்ந்து பார். சிறகிருந்தாலும் பறக்க மனமிருந்தாலே வானத்தில் வாழ்க்கை சாத்தியமாகும். ஊர்ந்து செல்லும் புழு கூட உயிரை பறப்பதற்கு எண்ணங்களே இயக்கமாகிறது. எதிர்மறை எண்ணங்களை இன்றே தொலைத்துவிட்டு நேர்மறை எண்ணங்களை உள்ளத்தில் விதைத்துப்பார். அனுபவம் சிலருக்கு மகிழ்ச்சியை தரும், சிலருக்கு வலிகளை தரும். மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வை. வலிகள் நிறைந்த அனுபவத்தை நீ வாழ்வில் முன்னேறும் ஏணிப்படிகளாக வை. எத்தனை வலிகள் வந்தாலும் ஏதாவது ஒரு வழி உண்டு. தட்டிய கதவுகள்தான் திறக்கப்படும். சிந்தனை முழுக்க வலியின் மேல் வைக்காமல் வலிகளின் மேல் செலுத்து. விழிகளை மூடாது ஓயாது போராடிக்கொண்டே இரு. வலிகள் என்று வாடி நின்றால் நம் வாழ்வில் வசந்தம் வராது. முடியாது என்று மூளையில் முடங்கி கிடந்தால் உன் பொழுதுகள் விடியாது. முடியும் என்று முயற்சித்தால் மட்டுமே உன் முழு நாளும் முன்னேற்றம் அடைய முடியும். தோல்வியை கண்டு துவண்டு நின்றால் தோன்றாது உன் வாழ்வில் விடியல்கள். தொடர் தோல்விகளை தவிடு பொடியாக்கி தொலைதூர நோக்கோடு சிந்தித்து தொட்ட காரியத்தை தொடர்ந்து சென்றால் வெற்றி நிச்சயம் குழந்தையே. நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் சிதைத்துவிடும் துரும்பாக. பேசும் வார்த்தைகளில் கவனமாயிருந்தால் செல்லும் பாதையில் இன்னல்கள் குறையும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும். பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும். கதவு திறந்தால் உனக்கான காட்சி கிடைக்கும். காட்சி கிடைத்தால் கவலை தீரும். மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது? உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய். அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லையே. வெளியே சென்றால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது. எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்து வருகிறாய். மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் குழந்தையே. என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என்று மனதில் தவிக்கின்றாய். உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு வருகின்றேன். எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே, அது பாழ்பட்டுவிடும். நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும். காலம் மாறும், காட்சிகள் மாறும், வாழ்வும் மாறும். உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேனே. என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய். உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என் குழந்தையே.